கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களை பார்ப்பதிலும் உங்களோடு இணைந்து ஆராதிப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது இருக்கிற ஜனங்கள் இன்னும் 2 மடங்காக கர்த்தர் உதவி செய்வாராக. வருகிற நாட்களில் 2 ஆராதனை நடத்தக்கூடிய அளவில் கணக்கிலடங்காத ஆத்துமாக்களை கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏறக்குறைய 27 ஆண்டுகள் இருக்கும் நினைக்கிறேன். அப்போ சிறிய ஆலயம், சிறிய சபை, ஆனால் பெரிய தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றியிருக்கிறார். பாஸ்டர் அவளுக்காக நன்றி, அவருடைய அழைப்புக்கு நன்றி. மத்தியில் வந்து 3 நாட்கள் கர்த்தருடைய திருப்பணி செய்ய உதவி செய்ய நன்றி. நேற்று அறையில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது தூத்துக்குடியிலே இன்னொரு சகோதரர் போதகர், பாஸ்டர் இன்று காலை எங்கள் சபைக்கு வரலாம், இல்லையா நான் தேவகுடிக்கு போயிட்டேன் என்று சொல்லி, இப்படி பல இடங்கள் அழைப்பு வரும். அந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி செல்வது வழக்கம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாஸ்டர் அம்மாவுக்காக நன்றி. கர்த்தர்களை பலப்படுத்துவராக. உதவி ஊழியர் பாஸ்டர் நத்தானியல் உற்சாகமாக பாடல் நடத்துகிறார். இன்னும் கர்த்தர் பயன்படுத்துவராக. அவருடைய துணைவியாருக்காக நன்றி. ஓடி ஓடி உழைத்து சாப்பாடு தந்து இங்கே உற்சாகமாக பாடினாங்க. உங்கள் சத்தத்தோடு அவங்க சத்தம் இன்னும் நிற்கிது. அவருக்கு நன்றி. அருமையான 2 பேர பிள்ளைகளுக்காக நன்றி. நான் வந்த செய்தியை கேட்டோட மக குடும்பமாக நேற்று வந்துட்டா. அவளுக்கு நன்றி. அன்பான உங்கள் அனைவருக்கும் நன்றி. வருகிற காலங்களில் 2 மடங்கு ஆத்துமாக்களை தந்து 2 ஆறு நடத்தக்கூடியவர்களே கர்த்தர் வளர செய்வாராக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை பொறுத்தவரை சீனியர் ஜூனியர்லாம் கிடையாது. தேவனுடைய பிள்ளைகள். நான் 3rd இயர் படிக்கும் இப்போதான் ஃபஸ்ட் இயரோட பேச மாட்டாங்க, நான் அவங்கள்ட்ட தான் பேசிகிட்டு இருப்பேன். அது மட்டும் இல்லை, நான் மண்டல தலைவராக 16 வருஷம் இருந்தேன். இங்கே வந்து எலெக்ஷன், அங்கே அப்பாயின்மெண்ட்டு. எலெக்ஷன் வச்சுன்னா அதுக்கு முன்னாலே நான் வந்திருப்பேன். எலெக்ஷன் வச்சுன்னா அதுக்கு முன்னாலே நான் வந்திருப்பேன். அதனால தான் அங்கே கர்த்தர் ஸ்தோத்திரம் 6 ஆண்டுகள் மேற்பார்வையாக இருந்தேன். அப்புறம் சொல்லி இப்போ வேண்டாம், சபை ஊழியமே போதும் சொல்லியிருக்கிறேன். அப்பொழுதும் நான் ஆரம்ப கால ஊழியத்தில் தான் அதிகமாக பேசுவேன். ஏன்னா நம்ம கீழே இருந்தாலும் மேலே வந்திருக்கோம். நேர புத்து மேலே உருணை கீழே வந்துட்டோம், கீழே இருந்தால் மேலே வந்திருக்கோம். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. முதல் நாள் யோபு வாழ்க்கையின் ஆஸ்வாதத்தின் ரகசியம் என்ன என்று 8 காரியங்களை தியானித்தோம். நேற்று காலையில் 99% பெண்கள் வந்தபடியினால கணம் பொருந்திய ஸ்திரீ சூனேமியாலை குறித்து சிந்தித்தோம். நேற்று இரவிலே ஆதி மனிதன் இழந்து போன தேவ சாயலை மீண்டும் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும், ஆண்டவர் என்ன செய்தார் என்ற தலைப்பிலே தியானித்தோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஊரில் வெயில் அதிகம், இங்கே நல்லா கூலாக இருக்குது. அந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு, அதனால கொஞ்சம் பாதிக்கப்பட்டோம். கஷ்டம். நான் வரும்பொழுது ஒருத்தர் கேட்டேன், ஐயா அங்கே மழை உண்டா? நான் கேட்டவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. எங்கள் ஊரில் தான் அப்படி கேட்போம், எனக்கு எப்போ மழை பெஞ்சிட்டே இருக்குது. இதே போல் ஆவியின் மழையும் பொழியப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவன் நத்தானியேலை பார்த்து சொன்னார், இவைகளிலும் பெரிதானவை காண்பாய். இதுதான் உங்களுக்கு வாக்கு தத்துவம். இவைகளிலும் ஆமாம் சிரித்த முகம். அது பாஸ்டர் நெல்சன். நம்ம நன்றி. இயேசுநாத வரும்போது போகணும். கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு எப்பவும் போவோம், அவர் அழைச்சா போவோம். அதுக்கு முன்னாடி இடிபட்டிருக்க கூடாது. கர்த்தருக்கு நான் சொல்லுவேன், ஆரோக்கியமான நீடி ஆயுளை எல்லாருக்கும் கர்த்தர் தருவாராக.
ஜெபம் பண்ணுவோம் தேவனுடைய வார்த்தைக்காக. ஜெபம் நிற்கிங்க. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா பழைய பாட்டாவே பாடுறீங்க, அதுதான் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பழைய பாட்டில் தான் மகிமை ரொம்ப இருக்குது. அனுபவத்தோடு பாடுது, ஆவியோடு பாடுனது. இப்போ வரலாம் ஏதாவது பாட்டு சொல்லி டம்கிடு டும்கிடு டும்கிடு போட்டு போயிடுது. ஆமாம், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோம். என் தேவனே என் நண்பனே வந்திடுவீர் வல்லமையாய். என் தேவனே என் நண்பனே வந்திடுவீர் வல்லமையாய். அன்பு தகப்பனே, உடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது வந்திருக்கிற எங்களோடு இந்த ஒளிபரிக்கும் சத்தம் எங்கெல்லாம் கேட்கிறதோ அங்கெல்லாம் உடைய வார்த்தை வருவதாக. இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்போடு எங்கெல்லாம் செல்கிறதோ அங்கே தேவ மகிமை இறங்குவதாக. அந்த மகிமை பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்க கிருபை செய்தலும் வார்த்தை உன்னதத்தில் வரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சரி, முதலாவது சகோதரிகளே கையை வைத்து அலேசுங்க பார்ப்போம். உங்க சகோதரிகளே ஒரு அலேசுங்க பார்ப்போம். என்ன ரெண்டு எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆராதனையில் இயேசுநாதர் எப்பொழுது வந்தார்? இந்த ஆராதனையில் இயேசுநாதர் அது நம்முடைய ஆண்டவர் எப்பொழுது வந்தார்? ஆண்டவர் சொன்னார் 2 அல்லது 3 பேர். முதல்ல யார் வந்தா? நீங்கள் தான் வந்தீங்க. 2வது யார் வந்தா? 3வது யார் வந்தா? நீங்கள் தான். அப்போ அடுத்து என்னன்னா, பாஸ்டர் உதவி அசிஸ்டன்ட் பாஸ்டர், இணை போதகர், அசிஸ்டன்ட் இணை போதகர், போதகர் அது வந்தீங்க. அதுக்கப்புறம் ஆண்டு வந்து உட்கார்ந்துக்கிட்டு யாரெல்லாம் எப்போ வரான்னு பார்த்துட்டே இருந்தார். ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் ஓடி ஓடி வந்தோம். அப்புறம் ஆடி அடிப்போம் அடி வரும். 10 மணிக்கு ஆராதனை, 10 மணிக்குத்தானே அது அசாட்ட வரும். ஆண்டவரே உங்களை காப்பாத்தார். எத்தனை பேர் ஆராதனைக்கு வந்தீர்கள்? கை ஒத்துங்க பார்ப்போம். எத்தனை பேர் ஆராதனைக்கு வந்தீர்கள்? கை ஒத்துங்க பார்ப்போம். நீங்க எல்லாரும் தவறு பண்ணி விட்டீர்கள். ஆராதிக்க வர வேண்டும். ஆராதனைக்கு அல்ல. தங்கச்சி, தம்பி, பிரதர் எதுக்கு வரணும்? அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டுனா நான் சர்ச்சையை பொத்துன்னு விழுங்க. எதுக்கு பொத்துன்னு விழுந்து? எங்களுக்கு டேஞ்சரா? அந்த ஆட்கள் சொல்லுவாங்க, நாம் வருவது ஆராதனைக்கு அல்ல, ஆராதிக்க. ஹல்லேலூயா சொல்லுங்க அப்போ. அப்படி ஆராதிக்க வரணும்னா 9:50 உள்ள உட்காந்துக்கணும். ஸ்கூலுக்கு லேட்டாக போவியா? காலேஜுக்கு லேட்டாக போவியா? ஆஃபீஸுக்கு லேட்டாக போவீங்களா? சர்ச்சுக்கு மட்டும் நம்ம பாஸ்டர் நெல்சன் தான், நம்ம பாஸ்டர் நெல்சன் தான் அசால்ட்டா இருக்கீங்களா? வாலிப குஞ்சங்களே, நீங்க சீக்கிரம் வரணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. நன்றாக பாட வேண்டும். நம்ம கையை தட்டும் போதே சரீரத்துக்கு வியாதியில ஓடிடும். ஆண்டவர் நாம் உயர்த்தப்படுவதாக. லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம். இன்றைய செய்திக்கு முதல் 10 வசனம் வாசிக்க வேண்டாம், எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வேத உபதி தான் பேசப் போகிறேன். அப்படி எல்லோரும் வசனத்தை எடுத்துக் கொள்ளுங்கள்.
லூக்கா 5ஆம் அதிகாரம். ஒரு வசனத்தை வாசிக்க வேண்டும். 7 வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். இன்றைய செய்தி நிரப்பப்பட்ட படகுகள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் 1189 அதிகாரங்களும் 31,173 வசனங்களும் இருக்கின்றன. குறித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் 1189 அதிகாரங்களும் 31,173 வசனங்களும் இருக்கின்றன. ஒவ்வொரு வசனமும் பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டவை, இன்றைக்கும் பேசிக்கொண்டு இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நிரப்பப்பட்ட படகுகள். முதலாம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். அந்த நாட்களில், ஏன் இந்த நாட்களிலும் 4 வகையான மக்கள் அந்த நாட்களில் இயேசுவை நோக்கி வந்தார்கள். ஒரு கூட்டம் இயேசு சுகமளிக்கிறார், ஆக அற்புத சுகத்துக்காக அவரை தேடி வந்தார்கள். இன்னொரு கூட்டம் அவர் 5 அப்பத்தையும் மீண்டும் எடுத்து ஆயிரக்கணக்கான ஜனங்களை போஷிக்கிறார், சாப்பாடு கொடுக்கிறார் என்ற நோக்கத்தோடு சாப்பிட வந்தார்கள். இன்னொரு கூட்டம் அவரை குறை காண, பிரசங்கத்தில் என்ன குறை காண முடியும் என்று வந்தார்கள். ஒரு கூட்டம் வேத வசனத்தை கேட்க வந்தார்கள். ஹல்லேலூயா. இங்கே வந்திருக்கிற நாம் எதற்காக வந்திருக்கிறோம்? இயேசு பெருமான் சொன்னார் 4 வகையான நிலங்கள். ஒன்று வழி அருகே உள்ள நிலம், 2 முள்ளுள்ள இடம், 3 கற்பாறையான இடம், 4 நல்ல நிலம். இந்த சபையிலே எல்லா சபையிலும் 4 நிலமும் இருக்கிறது. எல்லா சபைகளிலும் அன்றும் இன்றும் என்றும் வழி அருகே உள்ள நிலம், அதை குறித்து நிறைய பிரசங்கம். 2வது முள்ளுள்ள நிலம், கற்பாறையான நிலம், நல்ல நிலம். பவுல் கொரிந்து சபையை எழுதும்போது 4 சுபாவம் உள்ள மக்களை குறித்து எழுதுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொரிந்து சபையில் வரங்கள் 9 வரங்கள் செயல்பட்டன. கொரிந்து சபையிலே 9 வரம் இருந்தது. மாம்சத்துக்குரியவர்களும் இருந்தார்கள். எல்லா சபைகளிலும் வரங்கள் உள்ளவர்களும் இருக்கிறார்கள், மாம்சத்துக்குரியவர்களும் இருக்கிறார்கள். நீங்கள் எப்படியோ அது உங்களுக்கும் ஆண்டவருக்குத்தான் தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுல் சொல்கின்றார், ஜென்ம சுபாவம் உள்ள மனிதன் கொரிந்து எழுதுகிறார். இன்னொன்று மாம்சத்துக்குரியவர்கள், 3வது குழந்தை அனுபவத்துக்குரியவர்கள், 4வது ஆவிக்குரியவர்கள். நாம் ஜென்ம சுபாவமுடைய மக்களா, மாம்சத்துக்குரிய மக்களா, குழந்தை பருவத்திலே வளராமல் இருக்கிற மக்களா, ஆவிக்குரியலா என்று உங்களுக்கும் தெரியும், ஆண்டவருக்கும் தெரியும். ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? எப்படி என்று காலம் பதில் சொல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனிதனுக்கு தேவை வரங்களை விட கனிகளே தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
இந்த இடத்திலே நாம் காண்கிற காரியம் என்ன? வசனத்தை, தேவ வசனத்தை கேட்கும்படி நெருங்கினார்கள். 4 வகையான கூட்டத்திலே இந்த கடற்கரை அறை ஆண்டவர் வந்தபோது தேவ வசனத்தை கேட்கும்படி நெருங்கினார்கள். நெருக்கவில்லை, நெருங்கினார்கள். புரிந்து கொள்ள வேண்டும். நெருக்குவதற்கும் நெருங்குவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இது நெருக்குது, தொலைச்சுபடும் தொலைச்சி. அதை நெருங்குவது வித்தியாசம். பார்த்தீங்களா? இது நெருக்குது. என்னது? அது குத்துறேன். இது நெருக்குது, தொலைச்சுபடும் தொலைச்சி. அது அல்ல நெருங்குவது. இது ஃப்ரெண்ட்ஷிப். வசனத்தை சில ஆண்டவரை நெருக்கு நெருக்கு நெருக்கிறோம். நம்ம ஆண்டு இங்கே தானே இருக்காரு. சத்தம் ஆண்டவரே எங்க இருக்கு? இங்கே தான் இருக்காரு. நான் பக்கம் தான் இருக்காரு. அவர் இங்கே இருக்காம கூப்பிட்டு கிடக்கணும். ஒரு நாள் என் கண்ணாடியை காங்கலை. எல்லாருக்கும் கண்ணாடி இருக்கு, கண்ணு நாடி கண்ணாடி. ஆனா பேரனை கூப்பிட்டேன், டேய் ஜாஸ்பர், தாத்தா கண்ணாடி எடுத்து வாடா. என் ரூம் போன ஆஃபீஸுக்கு, என் பெட்ரூம் பார், தாத்தா அங்கே கண்ணாடி இல்லை. என் ஆஃபீஸுக்கும் போயிட்டு வாடா. தாத்தா அங்கே கண்ணாடி இல்லை. கண்ணாடி என் கண்ணு தான் இருக்கு. இங்கே தான் போட்டு நான் தாட்டிகிட்டு இருக்கேன். பக்கத்தில் ஏசனா இருக்காரு, எஸ்தர் அக்கா, யோபு அக்கா. எங்க ஆண்டவரே எங்க இருக்குது? இவன் பக்கத்தான் இருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மை போல ஆண்டவரை சமீபமாய் பெற்றிருக்கிற ஜாதி ஜனம் வேறு யாரும் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. என்னும் கிட்ட கிட்ட கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. என்னும் கேட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த தேவ வசனத்தை கேட்கும்படி நெருங்கினார்கள். இதன் அர்த்தம் என்னவென்றால், அன்பான திருச்சபை மக்களே, இந்த தேவகோடு ஏஜி மக்களே, தேவ வசனம் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் அவரை நெருங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவரை நெருங்க தேவனுடைய வார்த்தை கிடைத்துக் கொண்டே இருக்கும். நாங்கள் எத்தனை ஆண்டுகள் ஊழியம் செய்தாலும் சரி, தெய்வத்தை நெருங்காவிட்டால், தேவ சமத்தில் இருக்காவிட்டால் ஒரு வார்த்தை கர்த்தர் பேச மாட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவ வசனத்தை கேட்கும்படி நெருங்கினார்கள். இந்த திருச்சபையை ஆராதித்துக் அன்புக்குரிய திருச்சபை மக்களே, இந்த ஒலிபெருக்கின்கள் கேட்கிற தெய்வத்தை மக்களே, தேவ வசனத்தை கேட்க வேண்டுமானால் அவர் நெருங்கிக் கொண்டு இருப்போமாக. தெய்வத்துக்கும் நமக்கு ஒரு நெருக்கம் இருக்க வேண்டும். தேவ மனுஷனாய மோசே சீனாய் மலையிலுக்கு ஏறுகிறான். 40 நாள் உபவாசத்தோடு ஜெபிக்கிறான். ஆண்டவர் ஜனங்களுக்கற்ற கற்பனைகளில் எழுதி கொடுக்கிறார். அவன் முகம் பிரகாசிக்கிறது. தேவ சமூகத்தை இருக்க 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 முகமும் பிரகாசிக்கும், சரீரமும் மகிமையடையும், ஆவியும் மகிமையடையும், தேவனுடைய வார்த்தையும் கிடைக்கும். கைத்தட்டி மேம்படுத்துமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ வசனம் வேண்டுமா? அவரை நெருங்கிக் கொண்டிரு.
ஆனால் அந்த நாட்களில் நல்ல வித்தியாசம் இருக்கிறது. தம்பி நல்ல ஆள் நினைக்கிறேன். அந்த காலங்களில் நாங்கள் முட்டு போட்டு வசனத்தை படித்தோம். இப்போ நெட்டு வந்துச்சு, முட்டு போச்சு. இப்போ அந்த காலம் முட்டு, இப்போ நெட்டு உங்களை மண்டியில் கொட்டு. அந்த ஊழியர்கள் முழங்கால் முட்டு போட்டு ராத்திரி ஆண்டவரை பேசும். இப்போ உள்ள ஊழியர்கள் உங்களை சொல்ல தம்பி, பொதுவாக சொல்றேன், நெட்டு மண்டியில கொட்டு, கிரியை செய்ய முடியாது. பிரதர் சிஸ்டர், என்னைக்கு நெட்டு வந்துச்சோ அநேகருக்கு போயிடுச்சு. பாட்டாரது பாட்டு புக்கை பார்க்க முடியாங்க, சில தான் பாட்டு பண்ணிட்டு இருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனத்தால் தான் பார்க்குறாங்க. தேவ வசனத்தை கேட்கும்படி நெருங்கினார்கள். ஆண்டவரை நெருங்க 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 தேவனுடைய வார்த்தையும் கிடைக்கும். நமக்குள்ள கெட்டு சோபம் வெளியே போகும். உன் நண்பனை காட்டு, நீ யார் என்று சொல்லு. ஆங்கில பழமொழி. உன் நண்பனை காட்டு. ஆண்டவரை நெருங்க நெருங்க தேவ வார்த்தையும் கிடைக்கும், முகமும் பிரகாசிக்கும், நமக்குள் இருக்கிற சுபாவங்கள் மாறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிசய காட்சியை பார்க்கிறான். அங்கே முட்செடி எரிகிறது, ஆனால் அது பட்சிக்கப்படவில்லை, வெந்து போகவில்லை. அதிசய காட்சியை பார்க்க மோசே நெருங்கிக் கொண்டே இருக்கிறான். ஆனசர், நீ அங்கேயே நீ இனி நெருங்க வேண்டுமா? பாதரட்சியை கலற்று. தேவனை நெருங்க நெருங்க பிரதர் அண்ட் சிஸ்டர், தேவ வார்த்தை கிடைப்பது மட்டுமல்ல, தேவன் சொல்கிறார், உன்னிடத்தில் இருக்கிற இந்த சுபாவத்தை கலற்று. உன் புறம்பான அலங்கரிப்பை கலற்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரை நெருங்க 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 அவருக்கு ஒப்பாக நாம் மாறிக்கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முழங்காலில் நில், தேவனின் சத்தத்தை கேட்பாய். முழங்கால் நிற்போம், முகம் பிரகாசிக்கும். தேவத்துக்கு நேராக நெருங்கும், ஆண்டவருக்கு நான் நெருங்குவோம். நமக்கு இருக்கிற ஜென்ம சுபாவங்கள், மாம்சத்துக்குரிய சுபாவங்கள், குழந்தைத்தன்மைகள் வெளியே போகும். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. தேவ வசனத்தை கேட்கும்படி நெருங்கினார்கள். இன்றைக்கு ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள தூரம் எவ்வளவு? பேதுருவை குறித்து வேதம் சொல்கிறது, இயேசு தூரத்திலே பின்பற்றினான். பின்பற்றினது நல்லதுதான். நமக்கும் ஆண்டவருக்கும் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறோம்? பேதுரு இயேசு தூரத்திலே பின்பற்றினான். நாம் ஆண்டவரை பின்பற்றுகிறோம், இடைவெளி எவ்வளவு இருக்கிறது? இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் உலகம் என் பின்னே சிலுவாயன் முன்னே, உலகம் என் பின்னே சிலுவாயன் முன்னே, உலகம் என் பின்னே சிலுவாயன் முன்னே. பின்னோக்கே நான் ஏமேன். பின்னோக்கே நான் I got decided to follow Jesus. I got decided to follow Jesus. I got decided to follow Jesus. No turning back,
no turning back, no turning back, no turning back. தேவனுடைய வசனத்தை, வேத வசனத்தை, தேவனுடைய வசனத்தை கேட்கும்படி நெருங்கினார்கள். அவரை நெருங்க நெருங்க வார்த்தையும் கிடைக்கும், முகமும் பிரகாசிக்கும், நமக்குள் இருக்கிற மாற வேண்டிய சுபாவங்கள் மாறும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையில் நடந்த காரியம் என்ன? இந்த கெனசரேத்து கடல் அருகே நின்ற போது, 2ஆம் வசனத்தை வாசிக்கவும். கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். இதுதான் கிருபை. நான் கடற்கரை பகுதியில் தான் இருக்கிறேன். எங்களுக்கு கடற்கரை ஒரு 1/2 கிலோமீட்டர் கொஞ்சம் இருக்கும்னு நினைக்கிறேன். கடலுக்கு போனா பல வகையான நூற்றுக்கணக்கான படகுகள் இருக்கிறது. சில படகுகள் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும், சில படகுகள் மீன்பிடித்து திரும்பிக் கொண்டிருக்கும், சில படகு போய்கொண்டிருக்கும், சில நிற்கும். ஆயிரக்கணக்கான படகுகள் இந்த கெனசரேத்து கடலிலே நின்றாலும் கர்த்தர் கண்டார் 2 படகுகளை மாத்திரமே. மற்றும் ஹல்லேலூயா. இந்த தேவையோடு சுற்று வட்டாரத்திலே எத்தனை ஆத்துமாக்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் உங்களை கண்டு கொண்டிருக்கிறார். இதுதான் கிருபை, இதுதான் கிருபை. சொல்ல மாட்டீங்களா? 2 படகுகளை கண்டார். God's grace. ஆயிரக்கணக்கான படகுகள் இருந்தன. ஒவ்வொரு படகு ஒவ்வொரு வேலை செய்து கொண்டிருந்தன. ஆனால் கர்த்தர் கண்டது 2 படகுகளை மாத்திரமே. இதே போல இந்த கிராமத்திலோ சுற்று வட்டாரத்திலோ எங்கே இருந்தாலும் சரி, பிரதர் சிஸ்டர், தம்பி தங்கச்சி, கர்த்தர் உன்னை கண்டிருக்கிறார். இது கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை. எங்களோட ஞானவான்கள் உண்டு, எங்களுடைய தைரியசாலி உண்டு. அவர்களை அல்ல, எங்களை தேவன் கண்டு கொண்டார். கிருபை, கிருபை, கிருபை. உங்களை கண்டு கொண்டார். உங்களை கண்டு கொள்ள உங்களுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் என்ன? தேவன் நம்மை கண்டுகொள்ள நம்மிடத்தில் தகுதி என்ன? நில் நில் ஒன்றும் கிடையாது. நம்முடைய தகுதியை பார்த்து செலக்ட் பண்ணல, கிருபையாக தேர்ந்தெடுத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God's grace. 2 படகுகளை கண்டார். எதற்காக? வாசித்தமே, 2 படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள். ஆண்டவர் உங்கள் சும்மா தேர்ந்தெடுக்கலங்க, உங்களை ஆசீர்வதிப்பதற்காக, உங்களை நிரப்புவதற்காக, உங்களை வல்லமையினால் நிரப்புவதற்காக, ஆசீர்வாதத்தினால் நிரப்புவதற்காக, நன்மையினால் நிரப்புவதற்காக, பலத்தினால் நிரப்புவதற்காக. கைத்தெரிமைப்படுத்துமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனா தெரிந்து கொள்ளப்பட்ட நம்மை ஒருபோதும் வெறுமையாக தேவன் விடமாட்டார். ஆமா, இல்லாமையை இல்லாமல் ஆக்கிறவர் நம்முடைய கர்த்தர். இந்த நாளில் சொல்கிறார், உன் இல்லாமையை இல்லாமல் ஆக்கப் போகிறேன். நீ வறுமை அடைவதில்லை, நீ சிறுமை அடைவதும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 படகுகளை கர்த்தர் கண்டார். கிருபை எதற்காக என்றால் 2 படகுகளும் அமலத்தக்கதாக நிரப்பினார்கள். அன்பான திருச்சபை மக்களே, இந்த செய்தி கேட்கிறவர்களே, தேவன் எவ்வளவு நல்லவர், தேவன் நல்லவர். வசனத்தை கேட்க வந்தார்கள். இப்ப 2 படகுகளை கர்த்தர் கண்டார். நாம் எங்கே இருந்தாலும் கர்த்தர் காண்கிறார்.
காட்டத்தி மரத்தின் உயரத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். சகையு அவனை கத்த கண்டார். கப்பலின் அடித்தட்டில் தூங்கிக் கொண்டிருக்கிறான் யோனா, அவனை கத்த கண்டார். அத்தி மரத்தின் கீழிருந்தார் நாத்தானியேல், அவனை கத்த கண்டார். நாம் எங்கிருந்தாலும் அவர் காண்கிறார். எதற்காக? நம்மை ஆசீர்வதிப்பதற்காக. ஒரு அழைச்சு பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. கிருபை. இந்த கிருபை என்ற வார்த்தையில் எவ்வளவு மகிமை இருக்கிறது தெரியுமா? ஒரு குழந்தை தாயின் கருவில் உருவானது முதல் அந்த குழந்தை மரிக்கும் வரைக்கும் தாங்குவது கிருபை, கிருபை, கிருபை. இந்த பையங்களுக்கு தமிழா முன்னா உட்கார்ந்துருக்கான், அவன் பேசிட்டு இருக்கான் பாருங்க, நல்ல பையங்க. இவனுக்கு கிருபை பற்றி தெரியுமா? இந்த நாலு இந்த பையங்களுக்கு, இந்த முன்னாள் பிள்ளை கிருபை பற்றி தெரியுமா? கிருபை பற்றி தெரியுமா? முடிப்பார் தெரியாது. பாலிய பிள்ளை கிருபை பற்றி சொல்லுங்க, என்னடா கிருபை, நான் படிச்சிருக்கேன்னு போயிட்டு. இவனுக்கு கிருபையை பற்றி உணராது. பிள்ளைகளுக்கு கிருபை தெரியாது, வாலி வீச கிருபை உணராது, மீசாடு போயிடும். வயசான பதவி பிடிக்க கிருபையினால் இருக்கிறான். அப்பதான் கிருபையை மனுஷன் நினைக்கான். தாயின் கருவில் உருவானது முதல் அவன் மரண கால வரையும் தாங்குவது கிருபை, கிருபை, கிருபை. ஹல்லேலூயா. இந்த பிள்ளை கிருபை பற்றி தெரியாது. எவ்வளவுதான் வாலிபர்களுக்கு கிருபை பற்றி புரியாது. கிருபை பற்றி புரியாது. இவங்களுக்கு புரியாது. அவன் கிருபை பற்றி உணர மாட்டான். அப்படியே போவான். எனக்கு அப்படி இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு போவான். வயசாயிட்டுனா சிஸ்டர் எப்படிக்கிய என்ன செய்ய பாச கிருபையினால பண்டி ஓடுது. இது வரைக்கும் கிருபையாக தான் ஓடிட்டு இருக்கு. உட்கார்ந்தா எழும முடியலை, எழுமுனா உட்கார முடியலை, காலை நீட்டுனா மடக்க முடியலை, மடக்குனா நீட்ட முடியலை, குனிய முடியலை, நிமிர முடியலை, கை வலிக்கு, காலு வலிக்கு, நாக்கத்தவர எல்லாம் வலிக்கு. நானும் உளித்து சேர்ந்துட்டேன். பாஸ்டர் தலைவலிக்கு ஜோமன்னு சொல்லியிருக்காங்க, கை வலிக்கு ஜோம். ஒரு ஆள் பாஸ்டர் பேசி பேசி நாக்கு வலிக்கு பாஸ்டர், இது வரைக்கும் ஜோம்னது யாரில்ல. நீங்க கை வலிக்கு பாஸ்டர், வச்சு வலிக்கு பாஸ்டர், ஜோம்னு சொன்னாங்களே. பாஸ்டர் பேசி பேசி நாக்கு வலிக்கு பாஸ்டர், ஜோமன் பாஸ்டர், இது வரைக்கும் சொன்னதில்லை. அப்படிப்பட்ட நாக்கு. கிருபை, கிருபை, கிருபையால் நிலை நிற்கிறோ, தேவ கிருபையால் கிரோ, கிருபையால் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவ வசனம் கிடைக்க வேண்டுமா? நெருங்குவோம். நெருங்கும் போது தேவ வார்த்தையும் கிடைக்கும், முகமும் பிரகாசிக்கும், ஆவி ஆத்மா சரீரம் மருவம் மகிமை மருவமாகும், தீய சுபாவங்கள் வெளியே போகும். அடுத்து கர்த்தர் 2 படகுகளை கண்டார். ஆயிரக்கணக்காக படகுகள் அந்த கடற்கரையில் நின்றாலும் கர்த்தர் கண்டது 2 படகுகளை. அதுதான் கிருபை. நம்மை கண்டு கொண்ட தேவன் எதற்காக என்றால் 2 படகுகளை நிரப்பினது போல நம்மை ஆசீர்வாதத்தினாலே, வல்லமையினாலே, வரங்களினாலே, அல்லேலூயா, நன்மையினாலே நிரப்புகிற தேவன். அடுத்து 3 வசனத்தை வாசிக்கவும். அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினான். 2 படவை கண்டார், ஒன்றில் ஏறினார். அர்த்தம் என்ன?
கண்டுகொண்டார் 2 பயன்படுத்தினார் 1. ஒரு சொல்லணுமா? கண்டுகொண்டார் 2 படகை, தெரிந்து கொண்டார் 1 படகை. இந்த சபை கூடினால் வந்திருக்கிறவர்களே, நீங்கள் கண்டுகொண்டால் மட்டுமல்ல, பயன்படுத்தப்படும் மக்களாக இருக்க வேண்டும். கை தெரிமைப்படுத்துமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 படகை கண்டார், 1 ஏறினார். இந்த திருச்சபைக்கு வருகிற நம் ஒவ்வொருவரையும் கண்டுகொண்டார். கிருபையான் நல்லது, அனைவரையும் பயன்படுத்த விரும்புகிறார். 2 படகிலே 1 ஏறினார். ஆண்டவரே, என்னை தேர்ந்து கொண்டதுக்காக நன்றி, என்னை பயன்படுத்துவீராக என்று நாம் ஜெபிக்க வேண்டும். சிறுவர்களாக இருந்தாலும், பெரியவர்களாக இருந்தாலும், முதியோராக இருந்தாலும், என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே, என்னை பயன்படுத்தும். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர், ஆனால் முடிவு நிலைத்திருக்க இங்கே 1 படவில் ஏறினால் அதை பயன்படுத்துகிறார். தேவன் நம்மை தேர்ந்து கொண்டது நல்லதுதான். அதே சமயத்தில் அவன் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார் என்பதை இந்த சபைகூட நாளில் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பிரதர் அண்ட் சிஸ்டர், ஒரு காலங்களில் செயல்பட்டது போல இன்றைக்கு சபைகள் செயல்படவில்லை. ஆனால் செயல்படும் விசுவாசிகளாக இருக்க தேவன் விரும்புகிறார். நம்ம சபைக்கு வருகிறீர்கள், செயல்படும் மக்களாக இருக்கிறீர்களா? தேவனால் பயன்படுத்தப்படக்கூடிய மக்களாக இருக்கிறீர்களா? உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். ஆண்டவர் யாரையும் ஒதுக்கி வைக்கிறவர் அல்ல, ஆண்டவர் யாரையும் ஒடுக்குகிறவரும் அல்ல, எல்லோரையும் பயன்படுத்த விரும்புகிறார். ஆண்டவரே, கை வைத்து சொல்லுங்க, என்னை பயன்படுத்துவீராக, என்னை பயன்படுத்துவீராக, என்னை பயன்படுத்துவீராக. கிருபையால் தேர்ந்து கொண்டார், அடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். அந்த நபராக நாம் இருக்க வேண்டும், பயன்படுத்தும் மக்களாக இருக்க வேண்டும். சபையில் இருக்கிறீர்கள், எந்த வகையான திருப்பணியையும் செய்ய நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஊழியத்திலேயே சிறந்த ஊழியம் எது தெரியுமா? பணிவிடையின் ஊழியம். ஜெபிக்கிறோம், ஆனால் சபையிலேயே சிறந்த ஊழியம் எது தெரியுமா? பணிவிடை ஊழியம். யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாமல் இருந்தான். மோசைக்கு பணிவிடைக்காரனாக இருந்தான். அவனைத்தான் கர்த்தர் தலைவனாக மாற்றினார். தேவ சமூகமும் அவனுக்குள்ள பணிவிடையின் ஆவியும் அவனை தலைவனாக மாற்றிவிட்டது. கைத்தறிப்படுத்துமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த யோசுவா தேவ சமூகத்தில் இருந்தான், பணிவிடை செய்தான். ஆகவே தேவ சமூகமும் அந்த பணிவிடையின் ஆவியும் அவனை தலைவனாக உருவாக்கிற்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த சபையில் முதலாவது செய்ய ஊழியம் ஜெபம் இருக்கும். பணிவிடையின் ஊழியம், பணிவிடையின் ஊழியம். சொல்லி செய்வதல்ல, சொல்லாமலே செய்வது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு சபையில் ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர், இப்போ பாஸ்டர் பையன் அசிஸ்டண்டாக இருக்கிறது ரொம்ப நல்லது. எனக்கு அசிஸ்டன்ட் பாஸ்டரே கிடையாது. சில அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஸ்டண்ட் மாஸ்டராக மாறிடுவான். உங்களுக்கு நம்ம பையன் நல்லது தான், அப்படி தானே? ஆமாம் ஆமாம் ஆமாங்க, என்ன சொன்னால் கேட்பான்ல? ஆமாம், கேட்பீங்களப்பா? ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கவனிங்க, ஒரு சபையில் ஒரு பாஸ்டர் அசிஸ்டன்ட் பாஸ்டர் இருக்கிறான்.
அந்த தலைமை பாஸ்டர் சர்ச்சை பெருக்குகிறார். இந்த அசிஸ்டன்ட் பாஸ்டர் சேர் போட்டு உட்காந்துட்டு இருக்கான். பாஸ்டர் இதுக்கு ஆள் வைக்கணும், பாஸ்டர் என்னத்துக்கு உருப்பட? பாஸ்டர் வேலை செய்ய விசாரிச்சு பார்த்துட்டே இருப்பான். பாஸ்டர் தென்னை மரத்தில் அப்படியா இருங்க ஐடியா கொடுக்குறது, சும்மா வேலை எனக்கு தெரியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. விசுவாசிக்கு முதல் தேவை பணிவிடையின் ஊழியம். பயன்படுத்தினார். அந்த படகில் ஒன்றில் ஏறினான், பயன்படுத்தினார். ஆண்டவரே என்னை நீ பயன்படுத்துகிறாக, என்னை நீ பயன்படுத்துகிறாக, என்னை நீ பயன்படுத்துகிறாக. அதே வசனத்தை மீண்டும் வாசியுங்கள். படகு எங்க இருக்குது? படகு எங்கே இருக்கிறது? கரையில, கடற்கரையில இருக்குது. இயேசுநாதர் படகுல ஏறிட்டார். இயேசுநாதர் படகுல ஏறிட்டார். ஏன் அங்கிருந்து பிரசங்கம் பண்ணக்கூடாதா? ஆண்டவர் இந்த படகை பில்பிட்டாக பயன்படுத்துகிறார். ஆண்டவர் இயேசு பில்பிட்டா பயன்படுத்துகிறார். ஏன் அங்கே இருந்து பிரசங்கம் பண்ணக்கூடாதா? சிஸ்டர், பிரதர், அங்கிருந்து பிரசங்கம் பண்ணக்கூடாதா? சற்றே தள்ளும்படி சொல்கிறார். இதன் அர்த்தம் என்னவென்றால், கர்த்தர் உன்னை பயன்படுத்த வேண்டுமானால் கொஞ்சம் உலகத்தை விட்டு தள்ளணும். புரிகிறதா? அந்த கடற்கரையிலே பிரசவம் பண்ண முடியாதா? கடல்ல கொஞ்சம் தள்ளுப்பா. இதன் அர்த்தம் என்ன? நான் உன்னை பயன்படுத்த வேண்டுமானால் கொஞ்சம் உலகத்தை விட்டு வெளியாவா, கொஞ்சம் உலகத்தோடு இருக்க, உலகத்தோடு வெளியவா. ஆண்டவர் சொல்கிறார், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தான் அல்ல. அன்றைக்கு தேவன் சபையை உலகத்தில் வைத்தார். இனி சாத்தான் உலகத்தை சபைக்குள் கொஞ்சம் கொஞ்சமாய் கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது அவரை நெருங்குவோம், கிருபையை உணர்வோம், தேவன் நம்மை பயன்படுத்த அர்ப்பணம் செய்வோம். அதே சமயம் பயன்படுத்த வேண்டுமானால் கொஞ்சம் உலகத்தை விட்டு போவோம். உலகத்தில் தான் இருக்கிறோம், உலகத்துக்குள் போய்விடக்கூடாது. உலகத்தில் தான் இருக்கிறோம், உலகத்துக்குள் போய்விடக்கூடாது. உலகத்தில் தான் இருக்கிறோம், உலகத்துக்குள் மூழ்கிவிடக்கூடாது. சற்று தள்ளுபடி செய்யுங்கள். இந்த உலகம் கொஞ்ச காலம் மாத்திரமே. ஆபிரகாம் லோத்து, ஆபிரகாம் லோத்து பிரச்சனை வருகிறது. ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொல்கிறார், நாம் சகோதரர்கள், நமக்குள் வாக்குவாதம் வேண்டாம். சகோதரிகளே, ஒருவர் பார்த்து சொல்லுங்க, நமக்குள் வாக்குவாதம் வேண்டாம். சொல்லுங்க, நாம் சகோதரிகள். நீங்க சொல்லுங்க, நமக்குள் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர்கள். இனி யாரும் சண்டை போடக்கூடாது. எனக்கு ஜாலியாக வருது. நாம் சகோதரர்கள், நமக்குள் வாக்குவாதம் வேண்டாம். நீ எல்லாத்து பக்கம் போன, நான் வலது பக்கம் போனேன். பார்த்தா லோத்து எப்பண்டா இதை சொல்லுவாரு. ஆபிரகாம் சொல்றான், சோதோம் குமராவை பார்க்கிறான். பார்ப்பதற்கு நன்றாகத்தான் இருக்கிறது, கர்த்தரின் தோட்டத்தை போல இருக்கிறது, அழகாய் இருக்கிறது. போறான். பிரதர் அண்ட் சிஸ்டர், ஆபிரகாம் மேலே பார்க்கிறான். எந்த சூழ்நிலையிலும் உங்கள் கண்கள் என் கண்கள் சோதோமை அல்ல, மேலேயே பார்க்க வேண்டும். கைத்தட்டி மேம்படுத்துமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோதோம் கொமோராவை பார்க்காதே, உலகத்தை பார்க்காதே.
மேலப்பார், மேலப்பார். அங்கிருந்து மூன்றாவது வானத்தில் இருக்க தெய்வம் நம்மை பார்க்கிறார். அந்த படகை சற்று தள்ளும்படி சொன்னார். இந்த உலகத்தில் நாம் சிக்கி இருப்போமானால் பயன்படுத்தப்பட முடியாது. இப்போ இது என்ன சேரு? மரச்சாரா, ஸ்டீலா, தேக்கு. நல்லா கவனிங்க. இப்போ எல்லாம் ஸ்டீல வந்துட்டு இந்த நல்லா கவனிங்க. இந்த மர மேஜையில் ஆணி வச்சு அடிச்சிருப்பாங்க, அப்படிதானுமா? அந்த காலத்தில் ஆணி தான் சொல்லுவீங்க, ஆணி வச்சு அடிச்சிருப்பாங்க. அது மேலே காந்தத்தை வச்சா என்ன செய்யும்? பிள்ளைகளை, வாலி பிள்ளைகள், நீங்கள் தான் விவரம் சொல்லணும். அவங்கள சொல்லுங்க. சீக்கிரம் முடிங்கன்னு சொல்ல மாதிரி இருக்கு. மேஜையில் ஆணி வச்சு அடிச்சாச்சு, காந்தத்தை காட்டினா என்ன செய்யும்? என்னம்மா கேட்க பண்ணுங்க. ஒட்டுமா? ஒட்டுமா? ஒட்டாது. அந்த ஆணிய மேஜை எடுத்தா தான் ஒட்டும், அப்படித்தானே? நீ உலகத்தோடு இருக்க, இயேசு வந்தா போக முடியாது. உலகத்துக்குள்ள இருந்தா, உலகத்துல இருக்கிறோம், உலகத்துல இருந்தோம்னா காந்தம் இழுக்காம இயேசுனால வந்தா போக முடியாது. என்ன பாடலாம்? எப்போ காண்பேன் நோ ஆயிரும், எப்போ சேவேன் நோ. இயேசு சீக்கிரம் வருகிறார். கொஞ்சம் உலகத்துக்கு வெளியே வருவோம். அது உங்க காலம் பாச, இது எங்க காலம் பாச. எல்லா காலமும் இயேசு சீக்கிரம் வந்துடுவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சோதோம் கோமோராவை நோக்கி ஓடினான், எல்லாத்துட்டும் ஓட்டாண்டிய வர்றான். ஆபிரகாம் மேலேயே பார்க்கிறான். நாம் பார்க்க வேண்டியது உன்னதத்தின் தேவனை மாத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து நீங்கள் வாசிக்க வேண்டியது என்ன? 4ஆம் வசனம். இப்ப படம் இன்னும் தலை சொல்லிட்டு கவனிடா. இந்த இடத்துல பேதுரு என்ன செய்தான்? படகை கொடுத்தான். படகை கொடுத்த அவனை ஆண்டவர் சும்மா விடலாமா? ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நாம் எதையாவது ஆண்டவருக்கு கொடுத்தால் ஆசீர்வதிக்காமல் இருக்க மாட்டார். ஒரு லட்சம் மாட்டீங்களா? கொடுத்து 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 பார்த்தவளால் கொடுக்காமல் இருக்கவே முடியாது. இப்ப ஆண்டவர் பார்க்கிறார். போதகம் பண்ணி முடித்தவுடனே இவனை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கவனிக்க வேண்டும். அவன் கீழ்ப்படுகிறான். கீழ்ப்படிதல் என்றால் என்ன? கேட்டதை கொடுப்பது கீழ்ப்படிதல், சொல்வதை செய்வது கீழ்ப்படிதல். கேட்பதை கொடுப்பது கீழ்ப்படிதல், சொல்வதை செய்வது கீழ்ப்படிதல். தம்பிமார, நான் என்ன சொன்னேன்? செப்சட்ட கேட்பதை கொடுப்பது சொல்வதை 4 பேர் உட்கார்ந்துப்பார். ஆண்டவர் கேட்டார், படகை கொடுத்தான். அடுத்து சொல்கிறார், வலை தள்ளி போங்காரு போறான். சில வேளை கேட்பதை கொடுக்கிறோம், சொல்வதை செய்ய மாட்டோம். சில வேளை சொல்வதை செய்வோம், கேட்பதை கொடுக்க மாட்டோம். இந்த நாளில் பரிபூரணமான கீழ்ப்படிதலை தேவன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா! பரிபூரணமான கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். போதகம் பண்ணி முடித்தவுடன் ஆண்டவருக்காக நீ ₹1 கொடுத்தாலும் பரலோகத்திலிருந்து உங்களுக்கு பிரதிபலன் உண்டு. ஆண்டவருக்காக
நீ 1000 ரூபாய் கொடுத்தாலும் அதற்கேற்ற பிரதிபலன் உண்டு. அதே சமயத்திலே 1 ரூபாய்க்கும் அவரைத்தான் நம்ப வேண்டும், 1 கோடி ரூபாய்க்கும் அவரைத்தான் நம்ப வேண்டும். அழைச்ச மாட்டீங்களா? 1 ரூபாய்க்கும் அவரைத்தான் நம்பு, 1 கோடி ரூபாய்க்கும் அவரைத்தான் நம்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்ப அர்த்தம் பார்க்கிறோம், வலையை ஆழத்தில் கொண்டு போய் போடுங்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வசனத்தை வாசிங்க. 5. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீமோன் பேர் சொல்றான், ஆண்டவரே ராமனுச பிரயாசப்பட்ட என் அனுபவத்தை பயன்படுத்தினேன், என் அறிவை பயன்படுத்தினேன், என் திறமையை பயன்படுத்தினேன், ஒரு மீனும் கிடைக்கலையே. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி, ஒரு அழைச்ச மாட்டீங்களா பிரதர் அண்ட் சிஸ்டர்? நம்முடைய அறிவு செய்ய முடியாத வேலை, நம்முடைய அனுபவம் செய்ய முடியாத வேலை, நம்முடைய திறமை செய்ய முடியாத வேலையை தேவனுடைய வார்த்தை செய்யும். கர்த்தருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. நம்முடைய ஆண்டு வார்த்தைக்கு சிருஷ்டிக்கு வல்லமை உண்டு, உயிர்ப்பிக்கு வல்லமை உண்டு, குணமாக்கு வல்லமை உண்டு, ஆசிரியக்கு வல்லமை உண்டு. நம்முடைய வார்த்தையின்படி கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே நம்பு. அவர் வாயினால் சொன்னதை கையினால் நிறைவேற்றுகிற தேவன். நான் உனக்கு சொன்னதை செய்யுமலும் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். சொல்றான், ராமனுசம் பிரயாசப்பட்டாண்டவரே, என் அறிவை பயன்படுத்தினேன், என் திறமையை பயன்படுத்தினேன், என் அனுபவத்தை பயன்படுத்தினேன், ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தை நம்பி அலையப்படுகிறேன். கர்த்தருடைய வார்த்தையில் நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். ஊழியத்தை ஆரம்பித்த 3ஆம் நாள் ஆண்டவர் கானாவூருக்கு செல்கிறார். அங்கே கல்யாண வீடு எம்டி, திராட்சரசு குறைபடுகிறது. ஆண்டவர் வார்த்தையின்படி தண்ணீரை ஊற்றினார்கள். ஆண்டவர் வார்த்தையின்படி தண்ணீரை எடுத்தார்கள். அது திராட்சரசமாக மாறிற்று. அந்த ரகசியம் யாருக்கு தெரிந்தது தெரியுமா? வேலைக்காரருக்கு மாத்திரதான் தெரியும், வேற யாருக்கு தெரியல. இது அர்த்தம் என்னவென்றால், யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாளோ அவளுக்குத்தான் தேவனுடைய ரகசியம் தெரியும். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரியாதுங்க. யாருக்கு அந்த தண்ணீர் திராட்சரசம் மாறிட்டு தெரியுமா? அந்த தண்ணீரை கொண்டு வந்த வேலைக்காரருக்கு மாத்திரம் தெரியும். கர்த்தருடைய வார்த்தைக்கு பரிபூரணமாய் கீழ்ப்படிவோமானால் ரகசியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். உன்னை அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன் சொல்றான், ராமனுச பிரயாசப்பட்ட ஒன்றும் அகப்படல, ஆயிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். கர்த்தருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். படகை கொடுத்த அவனுக்கு, ராமனுச பிரயாசப்பட்ட அவனுக்கு கர்த்தர் மீனை கொடுக்க வேண்டாமா? இந்த பகல் வேளையில் ஆவியான சொல்கிறார், மகனே மகளே, இதுவரைக்கும் எந்த பிரயாசத்துக்கும் பலன் இல்லை என்று வருத்தப்படாதே. இந்த பகலில் சொல்கிறார், நீ எனக்கு பூரணமாய் கீழ்ப்படிவாயானால் உன்னுடைய இல்லாமையை இல்லாமல் ஆக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். 2 படகு. சரி, ஆண்டவர் வலையை எங்க போட சொன்னார்? ஆழத்தில். ஆனா நீங்கள் யோவான் 21ஆம் அதிகாரத்தில் சொன்ன வலது பக்கத்தில் போடுங்கன்னு சொன்னார். எங்க வளையப்பட சொல்றாரோ அங்க போடணும். அன்னைக்கு மட்டும் ஆழத்தை போட சொன்னீர இல்ல பிரதர் சிஸ்டர், ஆண்டவர் எங்க எதை அதைத்தான் செய்யும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
ஈசாக்கு தேசத்தில் விதை விதைத்து 100 மடங்கு ஆசைக்காரனா கர்த்தர் சொன்ன தேசத்தில் விதை விதைத்தான். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இது நல்ல கவனிங்க. 4 வசனத்தின் பின்பகுதியை வாசிங்க. சரி, இப்போ அந்த 5 வசனத்தின் பின்பகுதி வாசிங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு? வலைகளை போடுங்கள். இவன் சொல்றான் வலையை போடுறான், சுயநலவாதி. வலைகளை போடுங்கள் என்றார், வலைய போடுறாங்க. நான் பொதுநலவாதியா, இந்த சபையில் சுயநலவாதியா? ஆண்டவர் சொன்னார் வலைகளை போடுங்கள். மீன் பிடிக்கிறவர்களுக்கு அநேக வலைகள் உண்டு. எங்க பகுதியில் கடற்கரை பகுதிக்கு தான் நிறையா. இங்க சபைக்கு வரவங்க அவங்க தான். கேட்டா தம்பி எப்படி இருந்துச்சு? பாடே இல்லம்மா. நல்லதான இல்லை, பாடும் தொழிலே இல்லம்மா. கேட்டா அந்த மீனுக்கு போனோம். ஒவ்வொரு மீன் பிடிக்கிறதுக்கும் ஒவ்வொரு வலை. புரியுதா? வலைகளை போடுங்கள். இந்த குஞ்சங்களை பிடிப்பதற்கு ஒரு வலையை போடுங்கள். இந்த வாலிய பிள்ளை பிடிப்பதற்கு ஒரு வலையை போடுங்கள். நடுத்தரமான வலைகளை பார்க்கும்போது அவளுக்கு ஒரு வலையை போடுங்கள். நம்மள மாதிரி முன்னாள் வாழ்வுகளுக்கு ஒரு வலையை போடுங்கள். அலையா சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. நான் இவங்களை முன்னாள் வாலிபர், வயசாலின்னு சொல்லக்கூடாது. என்ன வயசாலி சொல்லாதீங்க, சொல்ல சொல்ல பெலையின் ஆயிரும். முன்னாள் வாலிபர், முன்னாள் வாலிபர் சொல்லணும். கர்த்தருக்கு அப்படி சொல்ல சொல்ல வாலியம் வந்துடும். பிரதர் வயசாயிட்டுன்னு சொல்லக்கூடாது, முன்னாள் வாலிபர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. சரிங்களா? வலைகளை போடுங்கள். இந்த இருக்கிற சின்ன பிள்ளைக்குரிய வலைகளை போடுங்க. வாலிபுக்கு வலைகளை போடுங்க. நடுத்தரமான வலையை போடுங்க. வயசாலிக்கற்ற வலை, அதுதான் வலைகளை போடுங்க. நம்ம என்ன செஞ்சோம்? சிறுவர் வழியும் வலையை மட்டும் போட்டுருக்கோம். வலைகளை போடுங்கள். நத்தானியேல் வலைகளை போடுங்கள். புரிஞ்சிச்சா? அவன் வலையை போட்டான், அதான் வலை கிழிஞ்சு போச்சு. 2 படகு நிறைய நிரப்பினார்கள். 10 வசனத்தை வாசித்து இன்றைய செய்தியின் கடைசியாக 10 வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனாய் இருப்பாய். மத்தேயு 4:10 ஆண்டவர் சொல்வார், என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்க ஆக்குவேன். உருவாக்குகிறார், இங்கே உபயோகப்படுத்துகிறார். பின்பற்றினால் உருவாக்குவார், கீழ்ப்படிந்தால் பயன்படுத்துவார். நிரப்பப்பட்ட 2 படகுகள் செய்தி கேட்ட நாம் அதன்படி நடக்க நாம் ஒப்பு கொடுப்போம். ஜெபம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிடுவோம். சேலை உட்காந்துங்க, மட்டும் உட்காந்துங்க, மற்றவங்களை முழங்கால் படுங்க. முழங்கால் பட முடியாது உட்கார்ந்து கொள்ளுங்க, பிரச்சனை இல்லை. வாலி பிள்ளைகள் நேர்மையாக படிச்சுக்கிறோம். 4 கால் நிற்கிது பாரு. வாலி பிள்ளை நல்ல நேர்மையாக நிற்கணும். வயசாலினா பரவாயில்ல. தம்பி சீக்கிரம் முழங்கால் போடு. நீ வீட்டை வைத்து பனிஷ்மெண்ட் பண்ணணும். முழங்கால் படுறது சரி. எங்கள் சத்தியில் போய் ரொம்ப சாட்டை பண்ணிவிட்டேன், போட்டோ முழங்கால்னு போயிட்டான். நான் மேலே ரூமுக்கு போயிட்டேன். வந்து பார்க்க 3/4 மணி நேரமும் முழங்கால் போட்டே நிற்கும். அப்பாட போய் சொன்னா, நல்லா போடு, நல்லா போடு, நல்லா போடு. யாரை பாசம் அப்படி சொல்லலை. கவனி, முதலாவது தேவனுடைய வசனத்தை கேட்க நெருங்கினார்கள். தேவனுடைய வார்த்தை நெருங்க நெருங்க தேவனுடைய வசனம் கிடைக்கும், முகம் பிரகாசிக்கும். நாம் மறுபமாக மகிமை அடைந்து மறுபம் அடைவோம். கெட்ட குணங்களாம் போகும். ஆண்டவர் 2 படகை கண்டார், அதுதான் கர்த்தருடைய கிருபை. 2 படகில் ஒன்றை ஏறினால் பயன்படுத்தினார். கேட்பதை கொடுப்பதும்
சொல்வதை செய்வதும் கீழ்ப்படிதல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வலையை எங்கே போட சொல்கிறாள் அங்கே போடுங்கள். சில வலைகளை போடுங்கள். அவன் வலையை போட்டான். திருச்சேவை மக்களே, சுயநலவாதிகளாய் அல்ல, பொதுநலவாதிகளாய் இருக்க தேவன் உதவி செய்வாராக. தேங்க்யூ ஜீசஸ்.